ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல சஞ்சயன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சஞ்சயன் ராஜா திருதராஷ்டரோட ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ராஜா திருதராஷ்டரோட ஒரு நல்ல வேலையாள் அப்படின்னு சொல்லலாம். மகாபாரத யுத்தம் நடக்காம இருக்கிறதுக்கு திருதராஷ்டர் சஞ்சயனை தான் தூதுக்கு அனுப்புறாரு. ஆனா சஞ்சயன் கொடுக்கிற எந்த அறிவுரையும் எடுத்துக்க ரெடியா இல்ல திருதராஷ்டர். சஞ்சயன் தர்மர் கிட்ட தூதுக்காக வந்து பேசி பார்த்து பயனில்லாம போய் திரும்ப திருதராஷ்டர் கிட்ட வந்து நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், நாளைக்கு காலையில வந்து என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. திருதராஷ்டர் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிக்காம ராத்திரி பூரா குழப்பத்திலேயே இருந்ததுனால வித்துரரை கூப்பிட்டு என்னால முடியல, என் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான பயம் இருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும் போது வித்துரர் திருதராஷ்டருக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்றாரு. அந்த அறிவுரை எல்லாம் சேர்ந்ததுதான் வித்துர நீதி. ஆனா எவ்வளவு வித்துர நீதி சொன்னாலும் திருதராஷ்டரோட மனசு மாறல. திருதராஷ்டர் துரியோதனன் செய்யற தப்ப தட்டி கேட்காம மகாபாரத யுத்தம் வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. யுத்தம் ஆரம்பிக்கும் போது திருதராஷ்டர் குழப்பத்துல இருக்கும் போது வேதவியாசர் திருதராஷ்டரை பார்த்து திருதராஷ்டர் கிட்ட இந்த யுத்தம் நடந்து முடிக்கிற வரைக்கும் உனக்கு கண் பார்வையை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு திருதராஷ்டர் இல்ல எனக்கு கண் பார்வை வேண்டாம், ஏன்னா இப்ப நீங்க கொடுத்த கண் பார்வையால அந்த யுத்தத்தை பார்த்து எல்லாரையும் சாகிறத பாக்குறதுக்காக எனக்கு கண் பார்வை அப்படின்னு கேட்கிறாரு. உடனே திருதராஷ்டர் வேதவியாசர் கிட்ட நீங்க வேணா எனக்கு வேற ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது திருதராஷ்டர் சொல்றாரு, இந்த யுத்தத்துல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நான் இங்க இருந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வேதவியாசர் கூடவே இருக்கிற சஞ்சயனுக்கு ஒரு ஞான கண்ணை கொடுக்கிறாரு. சஞ்சயன் அந்த ஞான கண்ணால மகாபாரத யுத்த களத்துல என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் ஒண்ணு விடாம திருதராஷ்டருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. யுத்தம் முடிவு வரைக்குமே சஞ்சயனுக்கு அந்த ஞான கண்ணால சஞ்சயன் பார்த்தது எல்லாத்தையும் திருதராஷ்டருக்கு சொல்றாரு. இன்னும் நீங்க சஞ்சயனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. என்னதான் சஞ்சயன் திருதராஷ்டருக்கு உதவியாளரா இருந்தாலும் சஞ்சயன் எப்பயுமே தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. அதுக்கு சஞ்சயனால முடிஞ்ச எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. அதனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல சஞ்சயனுக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.